ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் பல்வேறு துறைகளை சாதனை படைச்சவங்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டுட்டு வருது. அந்த வகையில் நடிகர் மம்முட்டி, மாதவன் இவர்கள்லாம் விருது வாங்கினதை நம்ம பார்த்தோம். மேலும் தகவல்களோட செய்தியாளர் ரமேஷும் இணைஞ்சிருக்காரு. ரமேஷ், குறிப்பிடத்தக்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அந்த விருதுகள்லாம் என்னென்ன, யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க, இதில் தமிழகத்தை சேர்ந்தவங்களும் அடங்கியிருக்காங்களா, என்ன தகவல்? நிச்சயமாக கலை, இலக்கியம், மருத்துவம், சினிமா, அறிவியல் இப்படி பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த நபர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் குடியரசுத் தலைவர் உயரிய விருதான பத்ம விருதுகளை வழங்கி கௌரவித்து வருகிறார். இந்த ஆண்டு சுமார் 130க்கும் மேற்பட்டோருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டிருந்தன. முதற்கட்டமாக கடந்த மே 25ஆம் தேதி சுமார் 66 பேருக்கு பத்ம விருதுகளை வழங்கி குடியரசுத் தலைவர் கௌரவித்த நிலையில் இன்று மேலும் 65 நபர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பத்ம விருதுகளை வழங்கி கௌரவித்திருக்கிறார். இதில் 2 பத்ம விபூஷன் விருது, 7 பத்ம பூஷன் விருது மற்றும் 56 பத்மஸ்ரீ விருது ஆகியவையும் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக பத்ம விபூஷன் அந்த கேட்டகரியை பொறுத்தவரை உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி KT தாமஸ் அவர்களுக்கு பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னால் பத்ம பூஷன் விருது இந்தியாவில் 3வது மிகப்பெரிய சிவில் விருதாக இந்த விருது கருதப்படுகிறது. இந்த கேட்டகரி, அதாவது பத்ம பூஷன் விருதை பொறுத்தவரை ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியினுடைய முன்னாள் தலைவரும் மறைந்த ஷிபு சோரனுக்கு பத்ம பூஷன் விருது வழங்கப்பட்டது. திரு ஷிபு சோரன் அவர்கள் தற்போது உயிருடன் இல்லை. அவரது சார்பாக அவருடைய மனைவி இந்த விருதை பெற்றுக் கொண்டார். அதற்கு அடுத்ததாக மம்முக்குட்டி, எல்லோருக்கும் அறிந்த மலையாள சூப்பர் ஸ்டார் முகமது குட்டி பானப்பரம்பில் இஸ்மாயில் என்று சொல்லப்படுகின்ற மலையாள சூப்பர் ஸ்டார் மம்முக்குட்டி என்று அழைக்கப்படுகின்ற மம்முட்டிக்கு பத்மபூஷன் விருதை குடியரசுத் தலைவர் வழங்கி கௌரவித்திருக்கிறார். அதற்கு அடுத்ததாக பார்த்தோமேனால் பத்மஸ்ரீ விருதை பொறுத்தவரை பல்வேறு முக்கிய ஆளுமைகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மகாராஷ்டிராவில் பிரபல நடிகரான மாதவன் ரங்கநாதனுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டிருக்கிறது. கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பத்மஸ்ரீ இந்த கேட்டகரியை பொறுத்தவரை தமிழ்நாட்டை சேர்ந்த பலருக்கும் கூட விருது வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் திருவாரூர் பக்தவச்சலம் தமிழகத்தை சேர்ந்த பிரபலமான மிருத்தங்க கலைஞர், இவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டிருக்கிறது. சங்கீத மும்மூர்த்திகள் அவதரித்த திருவாரூர் மண்ணில் தான் திருவாரூர் பக்தவச்சலம் அவர்கள் அவதரித்திருக்கிறார். இவர் தன்னுடைய தாயிடமிருந்து இசையையும் தன்னுடைய தாய் மாமாவிடமிருந்து மிருத்தங்க கலையும் கற்று உலகம் முழுக்க சென்று இந்த மிருத்தங்க கலையை பயிற்றுவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் இவருக்கு இந்த பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்ததாக அதே சங்கீத பிரிவை நாம் எடுத்துக்கொண்டால் தமிழகத்தை சேர்ந்த இசை சகோதரிகள், குறிப்பாக கர்நாடக இசையும் வயலின் இசையும் ஒன்றாக கலக்கக்கூடிய ரஞ்சனி மற்றும் காயத்ரி சகோதரிகளுக்கு இந்த பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக சிற்ப கலைஞர், புகழ்பெற்ற சிற்ப கலைஞரான ராஜஸ்தபதி காளியப்ப கவுண்டர் அவர்களுக்கு தமிழகத்தை சேர்ந்த இவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டிருக்கிறது. சென்னை IIT-னுடைய இயக்குனர் பேராசிரியர் திரு காமக்குட்டி அவர்களுக்கும் இந்த பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கடுத்ததாக கால்நடை மருத்துவரான புண்ணியமூர்த்தி நட்டேசன், இவர் பிரபலமான தமிழகத்தை சேர்ந்த ஒரு கால்நடை மருத்துவர் புண்ணியமூர்த்தி நட்டேசன். அந்த துறையில் இவரை அறியாதவர்களே இருக்க முடியாது. அவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கடுத்ததாக இந்த பிரபல வேளாண் விஞ்ஞானி என்று அழைக்கப்படுகின்ற திரு ராமமூர்த்தி அவர்களுக்கும் தமிழகத்தை சேர்ந்தவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு முக்கியமான ஆளுமைகளுக்கு இன்றைய தினம் பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கிறது. டெல்லியில பத்ம விருதுகள் வழங்கும் விழா நடந்துட்டு வருது. இதுல முக்கியமான ஆளுமைகளுக்கான விருதுகள் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில இது குறித்தான தகவல்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட நாம கேட்டோம். डॉक्टर अनिल कुमार, सरदार ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20.